இப்போ நம்ம பார்க்க போகுது சிஏ ஃபைனல் புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் 14. என்ன சொல்கிறாங்கன்னா, an entity issues 2000 convertible bonds at the beginning of year 1. The bonds have 3-year term and are issued at par with face value of 1000 per bond, giving total proceeds of rupees 20 lakh. அதாவது ஒரு என்டிட்டி வந்து இஷ்யூ பண்ணது 2000 கன்வர்ஷியல் பாண்ட்ஸ் பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் bonds have 3-year term and are issued to par with a face value of 1000 per bond. Interest is payable annually in arrears at a nominal interest rate of 6%. Each bond is convertible at any time up to maturity into 250 ordinary shares. The entity has an option to settle the principal amount of convertible bonds in ordinary shares or in cash. இப்போ ஒவ்வொரு பாண்டும் வந்து 250 ஷேராக மாறுது எப்போ மெச்சூரிட்டி டைமுக்குள்ள. These are options to settle the principal amount of convertible bonds in ordinary shares in cash. When the bonds are issued, prevailing market rate of interest for similar debt without a conversion option is 9%. இந்த பாண்ட் இஷ்யூ பண்ணும்பொழுது மார்க்கெட்டில் 9%, அதாவது வித்தவுட் இந்த மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பாண்டை நம்ம வெளியிட்டோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு அங்கே 6%. பட் இதே வந்து நான் கன்வர்ஷன் பாண்டாக இருந்தால் எவ்வளோ போயிட்டுக்குது, 9% பாண்ட் போயிடுது. At the issue date, the market price of one ordinary share of ₹3. Income tax is ignored. Entity has accounted for the convertible instrument using the principles of financial instruments. Interest at 6% of the year has already been adjusted in profit attributable to shareholders. இப்போ ப்ராஃபிட் வந்து எதுக்கு கழிக்க தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட்டை கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. Ordinary shares outstanding is convertible bonds outstanding 2000. ஸோ இந்த ஆன்சர் வேணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆன்சர் போடுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா தான் தெரியும் நமக்கு. இபிஎஸோட ஃபார்முலா என்ன, பேசிக் இபிஎஸ் நம்ம எல்லாத்தையுமே தெரியும். இஎஃப்எஸ் டிவைடட் பை வேன்ஸ். இஎஃப்எஸ் எவ்வளவு நம்மளே கொடுத்தான் இல்லைங்க. ப்ராஃபிட் ஆட்ரிபிள் டு ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் 10 lakh rupees. நம்பர் ஆஃப் ஷேர்ஸு 12 lakh. ஸோ சிம்பிள் ஆன்சர்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். இது பேச கிடையாது. அதாவது 10 லட்சம் டிவைட் பை 12 லட்சம் போட்டால் 0.833 ஆன்சர். இது பேசிக் இபிஎஸ். பட் அவங்க கேட்குறது வந்து டைலூட்டட் இபிஎஸ் தானே கேட்குறாங்க. அப்போ டைலூட்டட் இபிஎஸ். இப்போ டைலூட்டட் இபிஎஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னால கேள்வி. சரி, கண்டுபிடிக்கலாம். டைலூட்டட் இபிஎஸ் இதுக்கும் கிட்டத்தட்ட அதே தான் ஃபார்முலா. பட் என்ன வந்துடணும், இஎஃப்எஸோட எதை கூட்டணும் அப்படின்னா இஎஃப்எஸோட பொட்டன்ஷியல், எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ். கீழே அதே தான், வேன்ஸோட எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி, சி. அப்போ அதாவது ஆக்சுவலாக வந்து உங்கள் ப்ராஃபிட் ஒரு அங்கே இருக்கும். ஆல்ரெடி எவ்வளோ சொன்னீங்க, 10 லட்ச ரூபா. இந்த 10 லட்ச ரூபாயில் நீங்கள் பாண்டு ஃபஸ்ட் நீங்கள் பாண்டு வாங்கிக்கிறீங்க, இனிமேல் பாண்டு வெளியிட மாட்டீங்க அப்படின்னா அந்த பாண்டோட இன்கம் இதில் வந்து சேரும். அப்போ ஆல்ரெடி இந்த கூடிய 12 lakh ஷேர்ஸோட கன்வர்ஷன் ஆச்சுன்னா எத்தனை ஷேர்ஸ் வருதோ அதுவும் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் இடத்துல சேரும். ஸோ இது ரெண்டும் தான் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து நியூமரேட்டர், டினாமினேட்டர். என்னங்க, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த கான்செப்ட் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கான்செப்டில் வருது இல்லைங்களா. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கான்செப்டில் வருது. ஸோ நம்ம அதையும் என்ன செய்யணும், செக் பண்ணிக்கலாம். சரி, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 lakhs இன்ஃப்ளோ வருது. அதாவது என்ன இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாண்டு
கணக்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதனால் இந்த கணக்கில் படிச்சுக்கோங்க. 2007 entity issues 2000 convertible bonds at the beginning of the year 1. These bonds have 3-year term and are issued at par with a face value of 1000 per bond. அப்போ நீங்கள் எவ்வளோக்கு கொடுத்துக்கிறீங்க பாண்டு? 2000 பாண்டு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறீங்க. அப்போ எவ்வளோ வந்துருக்கு உங்களுக்கு இன்ஃப்ளோ? 20 lakh இன்ஃப்ளோ. அதுக்கு வட்டி 6%. சொல்லிக்கிறேனே, the interest is payable annually in arrears at nominal interest rate of 6%. அப்போ எத்தனைங்க? 2 லட்சத்துக்கா? 20 லட்சத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட் போட்டான் 1,20,000 ரூபாய். அப்போ 1,20,000 ரூபாய் நீங்கள் என்ன செய்யணும்? வட்டி கட்டுறீங்க. எத்தனை மாதத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஏன் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னா, இது இந்த இப்போ கணக்கில் கொண்டு வர போகிறேன். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறீங்க. இது வந்து இன்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோ என்னது? 1,20,000. அப்போ நான் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 3 வருஷத்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டேன் இல்லையா? இப்போ 3,60,000 போட்டுறாங்க, தப்பு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே when bonds are issued the prevailing market rate of interest similar debt without conversion எவ்வளவு? 9%. அப்போ மார்க்கெட் ரேட் வந்து என்ன எடுத்துக்கணும்? 9% எடுத்துக்கணும். அப்போ மார்க்கெட் ரேட் எவ்வளவு? 9%. அப்போ 1.2க்கு 9% 3 இயர்ஸுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஃபார் ஆனுட்டி போடணும். அப்போ எப்படி போடுவீங்க அப்படின்னா, இது கால்குலேட்டரில் 1/1.09 1 2 3 ஒரு கூட்டுத்தொகை கிராண்ட் டோட்டல் நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா? இதில் கிராண்ட் டோட்டல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றா தான் கூட்டி பார்க்கணும். சரி, நான் வேறு கால்குலேட்டர் போட்டு காமிக்கிறேன். பட் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் இப்போ இதாக போகணும். 1/1.09 0.17 0.846 841 0.777 841 தான் இங்கே போட்டாச்சு. சரி, கூட்டுங்க. என்ன வச்சு பார்ப்போம்? +841 + 917 2.53 2.53 into 3 1.2 into 2.53 போட்டால் என்னங்க சார் வரும்? 1.2 போட்டீங்கன்னா you will get an answer 0.33 3.03. நம்ம கூட போகலாம். எஸ், ஓரளவுக்கு இது வந்து எக்ஸாக்டாக வராது, நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ 3,03,622 3,03,622. ஸோ இதுதான் வந்து 3 வருஷத்துக்கு நீங்கள் கொடுத்தருடைய ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா 20 லேக்கில் இருந்து இந்த அமௌண்ட்டை கழிச்சுட்டா 3,03,622 கழிச்சுட்டா என்ன வருது? 20 லேக்கில் இருந்து 3,03,622 கழிச்சுட்டா 16,96,378. இதுதான் உங்களுடைய ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் 20 lakhs. 20 lakhs நீங்கள் சொன்னீங்கல்ல, இன்ஃப்ளோன்னு சொன்னீங்க. அந்த இன்ஃப்ளோ ஒரு 20 lakhs கிடையாது. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோ தான் இருக்குது? 16,96,378 தான் இருக்குது. சரி, இதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம்னாலும் கவனிக்கணும். இந்த பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த பாண்டு என்னவாகுது? 250 ஆர்டினரி ஷேர்ஸாக மாறுது. அந்த பாண்டு ஃபஸ்ட் இயரில் தான் வெளியிடுறாங்க இல்லையா? அப்போ ஃபஸ்ட் இயர் வெளியிடும் போது ஃபஸ்ட் இயர் அன்னைக்கு அந்த பாண்டோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்குது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். இப்போ பாண்டோட வேல்யூ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பாண்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோங்க? 16,96,378 அப்ராக்சிமேட் தான்.
இந்த பாயிண்ட்ல பிரச்சனை வருதுனால கொஞ்சம் மாறும். இப்போ இந்த அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதுக்கு போகணும்னா 9%. ஏன் 9% எடுத்துக்கிட்டோம், 6% எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா 6%ன்றது அந்த இஷ்யூ பண்ணும்போது எதுவுமே பாண்ட் இஷ்யூ பண்ணுற ரேட்டு. பட் 9% தான் வந்து ப்ரிவைலிங் மார்க்கெட் ரேட். ப்ரிவைலிங் மார்க்கெட் ரேட்டு தான் டிஸ்கவுண்டிங் ரேட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அதனால நான் டிஸ்கவுண்டிங் ரேட் எடுத்துக்கிட்டேன். அதான் மார்க்கெட்டில் இருக்குது இல்லையா. அப்போ மார்க்கெட்டில் என்ன இருக்குது 9%. ஏன்னா அது சம்மலை கொடுத்துட்டான் கிளியரா. இங்கே கன்வர்ஷன் ஆப்ஷன் இஸ் 9%. சிமிலர் டெப்ட் வித்தவுட் கன்வர்ஷன் ஆயிருச்சுன்னா 9% போகுது. அப்போ நம்ம வந்து அதான் மார்க்கெட் ரேட்டை எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 14,97,378. சரி, இப்போ இந்த 16,96,378 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து டிரான்சாக்ஷன் ப்ரைஸ், ஃபேர் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் ப்ரைஸ். அப்போ 20 lakhsக்கு உங்களுக்கு உள்ளே வந்துச்சு, அதாவது நீங்கள் இஷ்யூ பண்ணீங்க இந்த பாண்டு உள்ளே வந்துச்சு பணம், மைனஸ் நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு இது வட்டி உள்ள தர வேண்டியது இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதோடைய ஃபேர் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. ஃபேர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இது 16,96,000 சம்திங் தான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ப்ரைஸ். சரி, அடுத்து வந்து லோன் அமோர்டைசேஷன் டேபிள். லோன் அமோர்டைசேஷன் டேபிள் அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த 3,03,622 இல்லைங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் தான் நம்ம இப்போ இஷ்யூ பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வட்டி 9%. இந்த 3 வருஷத்துக்கு சேர்த்து நம்ம இவ்வளோ கட்டுறோம். ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சது, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் நம்ம 3 வருஷத்துக்கு கட்ட போகிறோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,03,622க்கு 3,03,622க்கு 9% ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் போட்டால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,325. 27,325 இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். சார் 1,20,000 சொன்னீங்க இல்லை, அந்த 1,20,000 3 வருஷத்தோட கூட்டுத்தொகை இது, இதுக்கு தான் நீங்கள் 9% இன்ட்ரெஸ்ட் போகிறீங்க. அப்போ 27,325 அப்படின்றது வந்துருச்சு. சி, இந்த 27,325 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ இன்ட்ரெஸ்ட், சேவிங்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட். அப்போ எனக்கு 10 லட்ச ரூபா வந்துச்சுல்லவா ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட்டோட இந்த பொட்டன்ஷியல் எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் நம்ம மேலே பார்த்தோம், இஎஃப்எஸ்ல போட்டு காமிச்சோம் பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல இருந்த லாபம். அப்போ இது எனக்கு லாபம், இந்த வட்டி எனக்கு தர தேவையில்லை. அப்போ 27,325 ரூபா எனக்கு என்ன செய்ய தேவையில்லை, தர தேவை இல்லை. இப்போ 10,27,325 ரூபான்றது என்னுடைய நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்ன ஆகும், 12 lakhs ஆல்ரெடி இருந்துச்சு. அப்போ என்ன கன்வெர்ட் ஆகுது, 250 ஷேர்ஸ். அப்போ நான் சொல்கிறேன் 250 அங்கே சொல்கிறாங்க, சம்பளம் பாருங்கள் 250 இருக்கும். அதாவது ஈச் பாண்டு, இப்போ 2000 பாண்டு 250 தான் கன்வெர்ட் ஆகுது. அப்போ 2000 பாண்டு 250 கன்வெர்ட் ஆனால் என்ன, இப்போ 2000 பாண்டு 250 கன்வெர்ட் ஆகுது. எவ்வளோங்க, 2000 இன்ட்டு 250 பாண்ட் அப்படின்னா 5 லட்சம். அப்போ மொத்தம் 5 லட்சம், மொத்தம் 17 லட்சம். அப்போ நமக்கு என்னவும் கிடைச்சிச்சு, நியூமரேட்டரும் கிடைச்சிச்சு, டினாமினேட்டரும் கிடைச்சிச்சு. 10,27,325 டிவைட் பை 17 லட்சம். ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் தென், 10,27,325 வகுத்தல் 17 லட்சம். அப்படி பார்த்தீங்கன்னா 0.064 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ இதுதான் வந்து டைலூட்டட் இபிஎஸ். நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் ஆன்சர் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது சேம் ஆன்சர் தான் வந்துருக்கும். 1,27,328 வந்துருக்கு. ஸோ இந்த சிஎம்எஸ்எம்ல இப்படி போட்டிருப்பாங்க, பட் உங்களுக்கு எளிதாக விளக்குற மாதிரி நான் போட்டிருக்கேன். திருப்பி ஒரு சொல்லித்தரேன், இந்த கணக்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அகைன் ஐ டெல் யூ. ஸோ கணக்கு ஒரு தடவை 2 தடவை படிச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து 2000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, 6% வட்டி விகிதத்தில். 2000 ஈக்விட்டி என்டிட்டி இஷ்யூஸ் பண்ணது கன்வர்ஷபிள் பாண்ட்ஸ். கன்வர்ஷபிள் அது எப்போ வேணால் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு 20 லட்ச ரூபா உள்ள பணம் வருது, அதுக்கு நீங்கள் வட்டி கட்டணும் இல்லையா, 1,20,000 கட்டணும், ஏன்னா 6%. அப்படி வட்டி கட்டும் பொழுது
அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஷேர்ஸ் வந்து நீங்கள் மெச்சூரிட்டி ஆகும்பொழுது நீங்கள் 250 ஷேர்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ 2000 ஷேர் வந்து 2000 கன்வெர்ஷபிள் பாண்ட்ஸ் வந்து 250 ஆர்டினரி ஷேர்ஸாக என்ன செய்யுதுங்க, கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 250 கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு 250 × 2000 போட்டால் 5 லட்சம் பாண்டு, அதாவது பாண்டு வந்து 250 பாண்டு என்னவா மாறிடுச்சு, ஈக்விட்டி ஷேராக மாறிடுச்சு. இப்போ 2000 பாண்டு 250 ஈக்விட்டி ஷேர், ஒரு பாண்டு 250 தான். இப்போ உங்களுக்கு 5 லட்சம் ஷேர் மாறிடுச்சு, உங்களுக்கு 15 லட்சம் கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் என்னவா மாறிடுச்சு, ஈக்விட்டி ஷேராக மாறிடுச்சு. ஸோ 12 லட்சம் ஆல்ரெடி இருந்த அவுட்ஸ்டாண்டிங்கோட ப்ளஸ் ஒரு 5 லேக்ஸ் சேரிக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ப்ராஃபிட்டில் இந்த எஃபெக்ட் ஆஃப் இனிமேல் நான் வந்து பாண்டு வராதுல்ல, இனிமேல் பாண்டு வராதுன்னா பாண்டுக்கு நான் என்ன செய்ய தேவையில்லை, வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ பாண்டுக்கு நான் வட்டி வந்து 1,20,000 கட்டக்கூடாது. அப்போ 1,20,000 எடுத்து போட்டுட்டீங்கன்னா சரியான ஆன்சர் கிடையாது. சரி, இந்த 1,20,000 அப்படின்றது வந்து வருஷம் வருஷம் கட்டுறீங்க. சரி, இந்த வருஷத்துக்கு நான் 1,20,000 கட்டக்கூடாதுல்ல, அப்போ 1,20,000 முடியலாமான்னு கேட்டால் அது ராங் ஆன்சர்ஸ், அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் சில கால்குலேஷன் நம்ம போடுறோம். ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக 2 லட்ச ரூபா உள்ள வருது, நான் வட்டி என்ன செஞ்சுக்கிறேன், 1,20,000 மாதம் வருஷம் கட்ட போகிறேன். அப்போ 3,00,000 கட்டியிருப்பேன். அந்த 3,00,000 ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்படி பார்க்கும்போது ப்ரெசென்ட் வேல்யூ என்ன ஆச்சு, 3,03,000 ஆயிடுச்சு. அந்த 3,03,000க்கு நான் இந்த வருஷம் மட்டும் தான், இதை ஃபர்ஸ்ட் இயர் தான் நான் என்ன செய்கிறேன், இது கன்வர்ஷன் ஆப்ஷன் கொண்டு வரேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். எவ்வளோங்க, 27,325. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இன்கம்மாக கன்சிடர் பண்ணுறோம்ல, இந்த 27,000 எடுத்துக்க தவிர 1,20,000 எடுத்துக்கொள்ள கூடாது. நிறைய பேர் 1,20,000 எடுத்துறாங்க, அது ராங் ஆன்சர். ஸோ இந்த ஃபேக்டரும் இங்கேயே போட்டுருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதோடைய 1, 2, 3. ஸோ அதுவும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1,20,000 ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோங்க, இது இன்னொரு சிம்பிளான கான்செப்ட்லேயே சொல்லலாம், பட் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதாவது 1,20,000 0.772 போட்டிங்கன்னா 1,20,000 0.772 போட்டால் 92,640 வரும். மைனஸ் 1,20,000 கழிங்க 27,360. ஸோ 27,000 கழிச்சிங்கன்னா 27,360. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆன்சர் வந்துடும். இப்படியும் போகலாம் ஈஸியாக, பட் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் அப்படி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் நம்ம என்ன செய்யாது, நமக்கு இனிமேல் ஃபியூச்சரில் கட்ட மாட்டோம். அப்போ இந்த 27,360 நம்ம இனிமேல் கட்ட மாட்டோம்னா நமக்கு அது லாபம் அப்படின்றது அந்த கணக்கு. ஸோ புரியுதுங்களா? சரி, திஸ் இஸ் ஏன் சரி இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம போடக்கூடாதுன்னா அவன் என்ன செய்ய சொல்கிறாங்க, அந்த டேக்ஸ் கான்செப்டில் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. நான் சொல்லலை, நாங்கள் சொல்லிக்கிறேன். நீங்கள் எஸ், interest 6% year has already been adjusted in profit and loss account of shareholders. ஸோ அப்போ இந்த சம் ரொம்ப ரொம்ப எளிமையாக விளங்கியிருக்கும். அதாவது இபிஎஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, டெல்டட் இபிஎஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். அதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் வைஸ் நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த 1,20,000 நம்ம டைரெக்டாக எடுத்து கூட்டக்கூடாது அப்படின்னா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் தனியாக இருக்கனால அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடணும், கழிச்சு தான் நம்ம போடணும். அதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும். ஸோ அதனால் 27,325 என்பது தான் நீங்கள் நியூமரேட்டரில் ஆட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டைலூட்டட் EPS 6.04 இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். தேங்க்யூ.